சாமி கும்பிடும்போது மறந்தும் இந்த மாதிரி ஆடைகளை மட்டும் எப்போவுமே நீங்கள் அணிஞ்சிடாதீங்கங்க. பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம எந்த உடை போட்டிருக்கோமோ அதோடய போய் சாமி கும்பிடுவோங்க. ஆனால் அது வாஸ்துப்படியும் ஆன்மீகம் படியும் ரொம்பவே தவறுங்க. ஒரு சில ஆடைகளை அணிஞ்சிட்டு சாமியை கும்பிடக்கூடாது அப்படிங்கிற வரைமுறைகள் எல்லாமே இருக்குங்க. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பெண்கள் நைட்டியை போட்டிருப்பாங்க, அப்படியே போட்டுக்கிட்டே பூஜை அறையில் போய் சாமியை கும்பிடுவாங்கங்க. ஆனால் அது தப்பு. நைட்டியை தூங்கும்போது மட்டும்தாங்க உடுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம சாமி கும்பிடும்போதெல்லாம் அந்த ஒரு உடையை உடுத்தக்கூடாதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு நிற ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு நம்ம போய் சாமியை கும்பிடவே கூடாதுங்க. கருப்பு நிறம் அப்படிங்கிறது ஐயப்பனுக்கு மட்டுமே உகந்ததே தவிர மற்ற தெய்வங்களுக்கு அந்த நிறம் உகந்தது இல்லைங்க. அடுத்ததாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கவர்ச்சியான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு போய் கோவிலில் மட்டும் இல்லைங்க, சாமி ரூம்லேயுமே இந்த மாதிரி கவர்ச்சியான ஆடைகள் எல்லாம் அணிஞ்சிட்டு போகக்கூடாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே ஈரமான துணியோடு போய் சாமி கும்பிட்றது, இல்லைனா மழையில் நனைஞ்ச உடனே போய் சாமி கும்பிட்றது, அந்த மாதிரி ஈர துணியோட சாமியை கும்பிடக்கூடாதுங்க. கிழிஞ்ச துணி, அழுக்கான ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டும் போய் சாமியை கும்பிடக்கூடாதுங்க.